மணி
இருக்குமா சரி அப்ப இருக்கு அதாவது எனக்கு தெரியும் நீ சமயம் எடுத்து சொன்ன அவர்களுக்கு புரியும் எனக்கு தெரியும் சொல்லி காட்டுங்களா குந்தமாதேவி நாங்கள் ஐவர் ராஜாக்களே நாங்களே நம்பியாருக்கு 5 குழந்தைகள் என் பெரியப்பா அவருக்கு எத்தனை தெரியுமா 99 ஆண் குழந்தை ஒரே ஒரு பெண் குழந்தை அப்படியே அவர்கள் 100 பேர்களும் நாங்கள் 5 பேர்களும் வீட்டாளி பெருமாட்டாளி ஒரு நாள் நடத்தியை வாடகையாளை வலித்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்று விளையாடி கொண்டிருந்தோம். அப்போது கோபாலக்கு நகரோடு வந்து அட்டமத்தலா நன்றா இருக்கீங்களா அப்படி விசாரித்து ஒரு பெருக்கை குலாக்கரை கொடுத்தார். வணக்கம். ஒரு பெருக்கை குலாக்கரை கொண்டு நீரை கொடுத்தார். ஆமா அதே தர்மா கல்யாணத்தை பகிர்ந்து 105 வருகிறோம் வார்த்தை விரித்தார். உண்மைதான் வார்த்தை கிணவி விழாபாடத்தை போய் அதுக்கு ஒரு சிறையை பார்த்தேன். 105 சிறை இருந்தது. ஆமா நாங்கள் இப்போ எத்தனை பேர்கள்? ஆமா 105 பேர்கள். ஆளுக்கு ஒரு சிறையாக விட்டாங்க. ஆமா என் மனசை நினைத்தேன். அப்போது என் தம்பியாய் மல்லாடி அண்ணா நிறுத்துங்கள் பங்கு வேண்டாம் அப்ப வேண்டாம் ஏண்டாடி கேட்டேன். நாடு இருப்பது 56 தேசம். 56 தேசம் நான் நாட்டில் இருக்கிறா 56 தேசம். ஆமா அவர் இருப்பது 100 பேர்கள். நாம் இருப்பது 5 பேர்கள். நீ பிராஜலை ஆய்வு கொடுத்தா ஆமா நாளைக்கு நாட்டிய ஆய்வு கொடுக்கணும். முடியாது பிரிவாரியாக வெற்றிகள் அப்படி என்றார். அப்போது அவருக்கு 52 சொல்லியும் 52 நாங்கள் 5 பேரும் ஆளுக்கு 10 வருமா வராதுங்க. ஆமா அப்போ என் தந்தையை வைராகியம் பற்றி அடியே துரியோதனா உனக்கு பங்கு தெரியவில்லை நான் பங்குகிறேன் அப்படி என்று பங்குவது போல பாதியாய்க்கு தம்பிடைய சீமஜனன் அந்த கனிகளை தானா புசித்து விட்டான். புசித்தோடனே இருப்பது எத்தனை கொட்டைகள்? 105 கொட்டைகள். அதே துரியோதனா இந்த 105 கொட்டைகளும் சுற்ற ஆளுநர் அப்படின்னா அப்போது துரியோதனுக்கு கோபம் வந்துருச்சு. ராஜாவஞ்சத்தோடு என்றைக்கா இருந்தாலும் இந்த பாண்டாரையை கொல்ல வேண்டும். இந்த சின்ன நிலையிலே ஒரு கண்ணை அகத்தாலை கிளி போட்டுலாம் மரமாய் விட்டால் போராளி போட்டு வைக்க வேண்டும். ஆமா அதனால கொலை வந்து மாதிரி தெரியும் என்ன செய்யாது தெரியுமா? வந்தோம்
அந்த பானையில புதக்குயை வெட்டி கொட்டளையை போட்டு மண்ணெண்ணி போட்டு மறைத்து இந்த பானையை திரும்ப அப்போது எங்க மாமராஜா கோவணத்தின் அணில வைக்கிறார். நாங்கள் இளையராஜா இருக்கிறோம். பாதையை மாறி மாறி சென்று உயிர் கொடுத்தோம். உயிர் அப்போது நான் கண்ணுக்கு பார்த்தேன். மாமராஜா கோவணத்தன் கருவுண்டா அந்த ஊசி மணி தாண்டி அப்புறமா தான் பிடிச்சு நாங்கள் கரையேறி 5,000 படித்தோம். ஒரு போலியான மாளிகை கொடுத்தான். மாளிகை பாண்டவர்களா இந்த அரக்குமையே தாயராய் குண்டமாய் நிஜமாத்தானே குடிப்போங்க. ஆமா அப்போ மஞ்சியாக்கு புரோகிதத்துல அத்தரங்க சாத்திரில இந்த ஐராஜாக்கள் அத தூங்கும் நேரத்துல அந்த அரக்குமை டிவி வச்சிருக்கான். ஆமா எங்களுக்கு தெரியவில்லை. ஆமா சித்தபாரதி எனக்கு தெரிஞ்சு அவர் நயனபாசினால் போயிட்டீங்களா எல்லாம் போய் மாறட்டும் அப்படின்னு இருக்காரு. அந்த நயனபாசியை நம்பியாய் மதுரை இவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் இடத்துல மந்திராஜ புரோஜனை தாடுகளை வாங்கி தரிட்டான். ஆமா தூங்கி விட்டான். அந்த நேரத்துல என் தாயராஜ கொண்ட மாதிரியும் என் தம்பிமார்களை தூக்கி சென்று இரும்பாமத்துல பாறாங்களை எடுத்து விட்டு அரக்குமாரி தம்பியை தீ விட்டு. ஆமா நாலு என்ன பாவியாத பாண்டவர்கள் நாடு நமக்குத்தான் சொந்தம் அப்படி வரலாற்றி விட்டான். அப்போது இருமாவனத்துல என் தம்பியார் விமஜனன் உன்னை எடுத்து வச்சு விட்டு அரக்குமாரி தீ வச்சு விட்டு வரக்கூடிய இடத்துல இரும்பாவனத்து வாஞ்சிலத்துல இரும்பாவது தங்கடிக்கிறதுல மும்மலை கட்டி என் தம்பியார் விமலை பார்த்தோன்னே அவருக்கு மூலிகை என் தம்பியார் விமலை பார்த்தோன்னே ஒரு என்ன மாதிரி அத்து உயிரியாக தெரியும். சாமி எனக்கு தெரிஞ்ச மனவா செய்யதான் கல்யாணம் செய்து அப்படி என்று முடிவாளர் பேசினான். ஆமா அப்போ தஞ்சா விமஜனன் அண்ணராகி தர்வாஜனை செல்வதன் ஆகவில்லை. நான் எப்படி கல்யாணம் முடியாது செத்து விட்டோம். அப்போது மாமராஜ கோவலத்தை நினைச்சேன் ஓடுவது வந்து அதே தர்மனம் தான் எதுக்காக நினைச்சீங்க?
இது வேற வேலை இல்லையா? வேற வேலை இல்லையா? என்னதான் பார்த்தா உன்னப்பா பாலிகாரத்தை பாப்பா. ஆமா. அப்படி என்று மாமராஜன் கோவலக்கன் சொல்லிட்டார். ஆமா. ஆமா. வேற ஒன்று இல்லை. உம்மளக்கண்ணியானவள் தம்பியார் இவனை கொண்டு அகப்பட்டு விட்டார். அவன் முடியாது என்று வைக்கிறாங்க. நான் சொன்னா கேட்பேன். மாமா நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். இந்த கட்டளை தாயை என்ன கட்டுவேன். உங்க வார்த்தை மறுப்பு எழுதிட்டு. ஆமா. அப்போ மாமராஜ கோவலக்கண்ணன் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து அதை குறைஞ்சி குற்றாலக்கடி அமர வைத்து காலிகள் சொல்லிட்டார். ஆமா. நான் தாலி கட்டுன்னு அந்த கல்யாணம் கட்ட விரித்து குற்றாலக்கடி வெளியே வந்தான். ஆமா. அவனுடைய தர்மத்தையும் இவங்க தர்மத்தையும் எழுதிட்டு போட்டாங்க. என்னை விட கடைகள் தர்மம் அறிவாங்க. வாங்க கடிகால தர்மம் குறைஞ்சு விட்டது. ஆமா. அதுதான் இன்னைக்கும் கடிகால தர்மத்துக்கு உங்களை தெரியும். தம்பியார் இவனு கல்யாணம் செய்து நாங்க வந்து தெரியுமா என்ன சொல்றீங்க? இந்த சூழ் போயாடி நாடாட்சியெல்லாம் பறித்து கொண்டு ஓராண்டு 5 வருஷம் கையிலும் கழித்து வந்தால் பாகந்தேவதாக இருக்கான். வார்த்தை கிழங்கி என் தாயாரை குடும்பமாக வளர்த்திக் கொண்டு நாங்கள் எதை செஞ்சோம்? மனுவேட்டி செஞ்சோம். பாஞ்சால மகளாகிய பாஞ்சாலி அவருக்கு செயல்முறை ஏற்படுத்தி மாணவர்கள் இருக்கிறார். எங்களுக்கு தெரியாது. மாமனாகிய கோலங்கள் இருக்கிறார். தம்பியாக அர்ஜுன் நடத்தி அங்கே சென்று வில்லை விளக்கி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பாஞ்சாலோடு வாட்டிக்கு இறங்கி அது மட்டும் இல்லை நான் மட்டும் மாமனாகிய கோவலக்கண்ணி குறவழி என் தேவியாகிய பாஞ்சாலை அடைத்து தேவியாகிய பாஞ்சாலை அடைத்தி தவிக்க